என்ன பவித்ரா, எப்படி இருக்க? இன்னைக்குதான் அந்த அக்காவை பார்க்க வழி தெரிஞ்சாக்கும். நானே உன்னை வந்து பார்க்கணுமா இருந்தேன். முடிய மாட்டுக்கு, ஒரே வாமிட் அப்படி இப்படின்னு இருக்கா. எங்கேயும் போக முடியல. இந்த பொடிசே வீட்டுல வச்சு என்னால பாத்துக்க முடியல. அதான் அவர் அங்கன்வாடியில கொண்டு விட்டுறேன் சொல்லி காலையில கொண்டு விட்டுருவாரு. மதியம் வரும்போது கூட்டிட்டு வந்துருவாரு. ஏய், என்னாச்சு? முகமே வாடி போயிருக்கு. பவித்ரா, உடம்பு முடியலையா? ஓ அப்படியா? அதானே பார்த்தேன் அஞ்சலியை காணுமே அப்படின்னு. ஸ்கூலுக்கு விடுறது நல்லதுதான். இப்பவுமே விட்டா கொஞ்சம் நல்ல ஸ்கூல் போகும்போது அடம் பிடிக்காம அழாம போவாள்ல. உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலையாக்கா? அப்போ ஒரு ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? நான் வந்து உங்களுக்கு எதுவும் சமையல் தான் செஞ்சு கொடுப்பேன்லக்கா. பக்கத்துல இருந்து இந்த ஒத்தாசை கூட நான் பண்ண மாட்டேன். ஒத்தாசை பண்ண நான் சமையல் பண்ண தானே பவி உன்னை ஒத்தாசை கூப்பிட. எல்லாம் உங்க அத்தாங்காரு காலையில எழுந்து பண்ணிடுவாரு. என்னை எதுவுமே செய்ய விட மாட்டாரு. 5 மணிக்கு எழுந்துச்சு காலையில டிஃபன், மத்தியானம் ஏதாவது ஒரு கலவை சாதம் ஏதாவது செஞ்சு வச்சிருவாரு. எனக்கு ஜூஸ் கூட ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுவாரு. ஜூஸ் குடிக்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னால ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி பாக்ஸ்ல வச்சுட்டு போயிடுவாரு. அதனால எந்த சிரமமும் இல்லம்மா. எந்திக்கணும், குளிக்கணும், சாமி கும்பிட்டு ஏதாவது டீயோ காஃபியோ சாப்பிட்டுட்டு இப்படியே உட்காந்துருப்பேன். வாமிட் வர மாதிரி இருந்தா கொஞ்சம் படுத்துப்பேன். அவ்வளவுதான். சரியா? அதெல்லாம் இருக்கட்டு. என்ன முகம் ரொம்ப வாடி போயிருக்கு? மாமியார் எதுவும் பிரச்சனை பண்ணலா? உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னக்கா, என் கூட பிறந்த அக்காவா தான் உங்களை நினைக்கிறேன். வர வர வாழவே பிடிக்க மாட்டேங்குக்கா. சித்தி வீட்டுலதான் நம்ம அந்த கஷ்டம்லாம் பட்டு இங்க வந்தோமே, இங்க வாது நல்லா இருப்போமே நினைச்சு வந்தா இங்க அதுக்கு மிச்சமா இருக்கு. என்னன்னு சொல்ல, பொம்பளைங்களை பிறந்தாலே இப்படிதான் என்னக்கா. எதையாவது ஒண்ணு சந்திச்சுட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒண்ணு கஷ்டத்தை நம்ம கூட ஃபேஸ் பண்ணியே தான் ஆகணும் என்னக்கா. ரொம்ப முடியல. ஒண்ணும் இல்லக்கா, நான் வேற எதுவும் சொன்னாலும் சமாளிச்சுடுவேன். எங்க அப்பாவுக்கு நேற்று உடம்பு முடியலன்னு போன் வந்துச்சு. சித்தி எப்பவுமே எனக்கு போன் போட மாட்டாங்க. அப்பாவுக்கு முடியல, ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போ, உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாருன்னு சொன்னாங்க. அதுக்கு அத்தையிட்ட பர்மிஷன் கேட்டேங்க்கா. அதெல்லாம் போக கூடாது. உங்க அப்பா என்ன, நானும் உடம்பு முடியாம தான் இருக்கேன். என்ன எல்லாரும் வந்து பார்க்க வரணும்னு நான் கனவு கண்டுட்டா இருக்கேன். அதெல்லாம் சரியாயிரும், மாத்திரை வந்து சாப்பிட்டா போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அவங்கதான் சொல்லுவாங்கல்ல, இவர் பக்கத்துல தானே இருக்காரு. சரிம்மா அப்பெல்லாம் சொல்லாதீங்க, உடம்பு முடியாதனால தானே கூப்பிட்டு இருக்காங்க. நானும் பவியும் ஒரு எட்டு பாத்துட்டு வரேன்னு சொல்லுவார பாருங்க. வாயே திறக்க மாட்டேக்காருக்கா. எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வர பேசின பாண்டி வேற, இப்ப வேற அவரு. சரியான அம்மா பிள்ளையா இருக்காருக்கா. அம்மா பிள்ளையா இருக்கிறது தப்பு நான் சொல்ல வரல. அவங்களும் ஒரு தப்பு பண்ணா அம்மா நீங்க பண்றது தப்புன்னா சொல்லணும்ல. வாயே திறக்க மாட்டேக்காரு. என்னதான் சத்தம் போடுறதே தவிர அவங்கள அம்மா நீங்க இப்படி பண்ணாதீங்கன்னு கூட சொல்ல மாட்டேக்காரு. அதான் எனக்கு மனசுக்கு வர வர ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. எனக்கு வேற யார் இருக்கா சொல்லுங்கக்கா? அம்மா அக்கா தங்கச்சின்னா இருக்காங்க. மனசுல உள்ள வார்த்தை சொல்லி கஷ்டப்படுறதுக்கு எனக்கு யாரும் இல்ல. எனக்கு இருக்க ஒரே ஆறுதல் நீங்க தான். அதான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோமே, அப்படியே நமக்கு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கட்டுமே தான் வந்தேன். அவையில கூட இங்க வர்றதுக்கு எங்க போற எதுக்கு போறேன்னு கேட்டாங்க. நான் தான் அவங்க போய் பார்க்கவே இல்லை, போய் பார்த்துட்டு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன் சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாமியா கிழவி இவ்வளவுதான் பண்ணுதா அவன? நான் தான் ஆரம்பத்துல சொன்னல பவிதா, வாய் திறந்து பேசி பேசுன்னு. நீதான் அம்மா அத்தை அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்ல பேசிட்ட. சரி, இப்ப நம்ம போல பாத்துக்கலாம். நம்ம என்னதான் இந்த மாமியார அம்மாவா நினைச்சாலும் அவங்க வந்து அந்த மகளை நினைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுல உள்ளவங்க எல்லாம் போற இடத்துல அவங்க மாமியா உனக்கு அம்மா மாதிரி நடந்துக்கமா, அம்மா மாதிரி உன்னை பாத்துக்குவாங்கம்மா அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறாங்க. நம்மளும் வந்த புதுசுல நல்லா தானே ஒழுங்கா தானே இருக்கும். ஆனா இதுக நம்மள என்ன பாடுபடுத்துதுங்க. வந்த புதுசுல சின்ன பிள்ளையா இருக்கும், வேலை வெட்டி தெரியாது, சொல்லி கொடுப்போம்னு இருக்கா. எப்பா என்னால என்ன பாடுபடுத்துச்சு தெரியுமா? என்னவோ நான் கெட்டினவங்க சரியா இருந்ததுனால தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்துட்டேன். இப்பதான் எனக்கே நிம்மதி. இப்படியே விடக்கூடாது. அதுக்கு நீ தனியா போனா முடியுமா? நாளைக்கே ஆகட்டும், பேசாம நான் அங்க வந்துடுறேன். வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு வழி ஆக்கிடுவோம். நீங்களா? நீங்க வருவீங்களாக்கா? வாங்கக்கா, வந்து ஒரு வாரமாவது வந்து நில்லுங்களேன். எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லக்கா. வாங்கக்கா, அஞ்சலி அத்தான் எல்லாரும் வாங்கக்கா. ஆமா பவி, நாளைக்கு பாரு, கண்டிப்பா நான் நாளைக்கு வாரேன். சரியா? எனக்கும் அத உண்டு இல்லைன்னு ஆக்கணும் கொஞ்சம் நாளா மனசுல இருக்கு. என்ன ஆள் கூட இல்லைன்னா கொஞ்சம் யோசனையா இருக்கு. நீதான் கம்பெனிக்கு இருக்குல்ல, 2 பேரும் சேர்ந்து ஒரு கை பாத்துருவோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போற மாதிரி நான் வர்றேன். உடம்பு முடியல, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன். நீயும் இன்னைக்கு என் குழந்தை நாள்கிட்ட சும்மா நாளும் சொல்லு, ஒரே கலசத்தலா இருக்கு, வாந்தி வராப்புல இருக்கு, லைட்டா சும்மா ஒரு பிட்ட போட்டு வை. 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து அந்த கிழவியை போட்டு பாடா படுத்தி பம்பரமா ஆக்கிடுவோம். எப்படி? இல்லக்கா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வேண்டாம், அப்படிலாம் வேண்டாம்க்கா. நீங்க வந்திருந்தாலே போதும். எனக்கு ஒரு ஆள் பேச்சு துணைக்கே அதெல்லாம் இருந்தாலே போதும்க்கா. இல்ல நான் பாத்துக்கிடுவேன். என்னன்னா வயசானவங்கல்ல. அட நீ வேற, சும்மா இரு பவித்ரா. இதுதான் உன்ட்ட எனக்கு பிடிக்காத விஷயம். இப்ப சாமி இடி, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. அப்படியே விடக்கூடாது பவித்ரா. இவங்க இப்படி ஆடுறாங்க, நம்ம பயந்து பயந்து இருந்தோம் வையன், காலங்காலத்துக்கு நம்ம பயந்து பயந்து இருக்கணும். அன்பு மதிப்பு மரியாதை எல்லாம் அது இருக்க வேண்டியதான் மாமியார் மேல கண்டிப்பா. அதுக்குன்னு பயந்து பயந்து காலங்கள்னு எந்த அவசியமும் இல்லையே. பாரு, 3 நாள் நம்ம 2 பேரும் படுத்துற பாட்டுல அது ஒழுங்கா திருந்தி பம்பரமா இருக்க என் பேரை நான் மாத்திக்கிறேன். என்ன பவித்ரா, இன்னும் நாளையில ஜாலிதான் போ. நம்ம மாமியாரை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணலாம். நாளைக்கு பாப்போம். நான் வரேன்னு எதுவும் மூச்சுட்டுறது. சரியா? நீ எப்போ போல கேஷுவலாவே இரு.
என்னங்க, நாள் போக போக ரொம்ப பயமா இருக்குங்க. இன்னும் வளகாப்பு வேற ஒரு வாரத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என் கூடவே இருப்பீங்கல்ல, ஹாஸ்பிட்டல் போனாலும் வேலை இருக்கு அப்படி இப்படின்னு போயிட மாட்டீங்கல்ல. துளசி, பயப்படாத துளசி, நான் இருக்கேன், பயப்படாத. என்ன, நாள் போக பயமா இருக்குது சகஜம்தான். நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். மாமா எப்ப மனசுல நினைச்சுக்கோ, பயம் போயிரும். என் பொண்ணு என்ன செய்யறா வீட்டுல, சாப்பிட்டாளா? ரொம்ப பயமா இருக்குங்க. இவ்வளவு நாள் ஏதோ தைரியமா இருந்துட்டேன். நாள் போக போக இந்த செல்லெல்லாம் என்னெல்லாமா போடுதாங்களா, அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க, என் கூட இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. லூசு, நான் எங்க போறேன்னு சொல்லு. என் உலகமே நீயும் என் பிள்ளையும் தான். என் பிள்ளை என்னைக்கு வருவான்னு ஆவலோடு காத்துட்டு இருக்கேன். என் பிள்ளைக்கு குட்டி லிப்ஸ், பிஞ்சு கை, பிஞ்சு காலு, அதோட இவள் சிரிக்கிற முகத்துல இருந்த சிரிப்பு நான் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு துளசி. நம்ம கூட இன்னொரு உறவு வரப்போகுது. நமக்கு நடுவுல படுக்கிறதுக்கு நம்ம பொண்ணு. ஆமா, இன்னும் உங்க பொண்ணு வர போறா. வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நீங்க கண்டுக்கிட போறீங்க. அப்பாவும் மகளும் தான் ஆட்டம் போட போறீங்க. என்னெல்லாம் ஒரு பொருட்டாலும் மதிக்க மாட்டீங்கல்ல. அப்படிலாம் இல்லையே. அப்படிலாம் யார் சொன்னா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணு வரட்டும், நானும் என் பொண்ணும் இந்த ஊரே சுத்த மாட்டோம். என் பொண்ணு தங்க தட்டுல வச்சு தாங்கணும். என் பொண்ணு தரையிலே விட மாட்டேனே, நானே பாத்துக்கிடுவேன். மாமா, ஒருவேளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்ன செய்வீங்க? வாய்ப்பே இல்ல. எனக்கு தெரியாதா, இது பொம்பளை பிள்ளைதான். எனக்கு என்னவோ ஆம்பளை பிள்ளை பிறக்கணும்னு தோணுது. பாப்போம் அதையும். என்னம்மா, பொண்ணு எதுவும் போன் போட்டாலா? எப்படி இருக்கலாம்? நல்லா இருக்காளா? திருவிழாவுக்கு அவளை பார்த்து எதுவும் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ஆளே கண்ணுல படல. அதுவாங்க, திருவிழாக்கு காலையில போயிருப்பா போல பூமாரி. அவளும் சாயந்தரம் பூமாரி வீட்டுல ஆளு எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாரும் பேசி எடுத்து நேரம் ஆயிடுச்சான். அதான் சாயந்தரம் பாத்துருக்க மாட்டேங்களா இருக்கும். எனக்கு போன் போட்டு சொன்னேன். அது இல்லாம அந்த பிள்ளைக்கு சீமந்தாரம் வச்சுட்டாங்களாமே இன்னும் ஒரு வாரத்துல. எங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நீங்க ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தது, நம்ம மாப்பிள்ள வேற வேலைக்கு போனா நம்ம தொழில் தொடங்குறதுக்கு துட்டெல்லாம் கொடுக்கணும், அவர் நல்லா வரணும், நம்ம பொண்ணி நல்லா இருக்கணும் அப்படிலாம் சொல்லுவீல்ல. அதுக்கு நேரம் வந்துருச்சு. நம்ம மாப்பிள்ள நான் ஏதோ மார்ஜின் ஏதோ பாத்துட்டு இருக்காராமே, வாங்க போறாங்களாம். மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணும் பாத்துக்கிட்ட மாதிரி. அதான் சொன்னா. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே துட்டுக்க போக போல இருக்க. 5 பைசா கொடுக்க கூடாது. எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டியதான். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? மார்ஜின் ஏதோ 50-55 லட்சமாமே. ஏதோ லோன் போட்டு குடுக்கேன்னு சொன்னாங்களாம். எதுக்கு லோன் எல்லாம் போட்டு? நீங்க இருக்கும்போது லோன் இருக்குங்க. அதான் நான் பொண்ணிட்டு சொன்னேன், அப்பாட்ட சொல்லி எதுவும் துட்டு வாங்கி தரேன்டின்னு. அவன் வேண்டாம்னு சொன்னா. வேண்டாமா, என் வீட்டுக்காரர் பார்த்துப்பாரு, மாமனாரு வாங்கி கொடுக்காருல சொன்னா. நீங்க என்னங்க சொல்றீங்க? நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் செய்யல, தொழில் தொடங்குறதுக்காக நம்ம உதவ வேணாம். நீ சொல்றது கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம மருமகன் இந்த உள்ளே பெரிய மார்க்கெட் வச்சா நல்லா தான் இருக்கும். எனக்கும் உதவ ஆசைதான். கையில இப்ப பைசா அப்படி இல்ல. இருந்தாலும் கடங்காலம் வாங்கி கொடுக்கலான்னு வையேன். என்ன நம்ம குடுக்குற காசு அவர் என்ன வாங்கி கொடுப்பாரா என்ன? அவங்க அப்பா எதையும் சொல்லி சண்டை போட்ட மாட்டாரு. நம்மகிட்ட மட்டும் துட்டு வாங்கினான்னு தெரிஞ்சுன்னு வையேன், நம்ம மகளையும் மருமகனையும் அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்க. தெரியும்ல உனக்கு. காசை கொடுத்து அவங்க குடும்பத்துல சண்டையே நம்ம இது பண்ணுவானே. நீங்க சொல்லதும் சரியாதாங்க படுது. இருந்தாலும் ஒரு அவசரத்துக்கு அதுவும் ஒரு தொழில் செய்யறதுக்கு உதவலைன்னா இது நம்மகிட்ட இருக்கிற பணம் எதுக்குங்க? நம்ம மருமகனுக்கு நம்ம உதவ வேணாம். அவர் நல்ல நிலைமை வந்தா நம்ம பொண்ணும் நல்லா தானே இருப்பா. பாருங்களேன், எனக்கு அவளை பார்க்கவே வருத்தமா இருக்கு. கழுத்துல ஒரு தங்க செயின் கூட இல்லாம இருக்கா. என் கழுத்து நிறைய போட்டு என்ன செய்ய? அந்த பிள்ளைக்கு நகையாவது கொடுக்கலாம்னா அதுவும் எப்படி கொடுக்குன்னு தெரியல. பணத்தையே வாங்காதவரு நகை எப்படி வாங்குவாரு? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க நம்ம மகன் நினைச்சா. அந்த துளசியை பாருங்க, எல்லாம் போட்டுட்டு வந்தா. இன்னைக்கு அவர் நிறைய எதுவும் செஞ்சு கொடுத்துருப்பாரா என்னமோ. அன்னைக்கு திருவிழாவை பார்த்தேன், காதுல இருந்து கழுத்துல இருந்து எம்புட்டுக்கான அடிக்கிட்டு நிக்கிறா. அதுவே நம்ம பொண்ணு கழுத்துல ஒண்ணும் இல்லாம வந்து நிக்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, உன் மா செஞ்ச வேலை அப்படி இல்ல. சொன்னேன்ல, நான் சொன்ன மாப்பிள்ளை மட்டும் கல்யாணம் பண்ணி தான் வையன், எனக்கு எப்படி இருந்திருக்கான் தெரியுமா? ஓஹோன்னு இருந்திருக்கான். எங்க கேட்டா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ட்டு இருந்துகிட்டா. வேற இந்த கஷ்டம் அவமானம் தான் சந்திச்சுதானே ஆகணும். என்னத்த சொல்ல, நீ சொல்லும் போது எனக்கு தான் கஷ்டமா இருக்குது. விக்ரம் என்ன ஒரு போன் கூட பண்ணல? போனை பார்க்கவே கோவமாட்டு வருது. கிட்டத்தட்ட 20 நாள் இருந்திருக்கோம் ஒண்ணு. அட்லீஸ்ட் ஊருக்கு போனியா, திருவிழா முடிஞ்சதா, அம்மா அப்பா கிளம்பிட்டாங்கன்னு ஒரு வார்த்தையில கேக்குறாரா பாரு.
போகட்டும் சனி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரோ என்னமோ. நீங்க போன் போடலன்னா நானும் போட மாட்டேன், போங்க. அம்ட்டு தானே. ஏ பூமாயி, என்னம்மா உனக்கும் உன் வீட்டுக்காரங்க எதுவும் சண்டையா? உன் முகமே ஒரு மாதிரியா இருக்குதே, என்ன சொல்லு. அப்பா தாத்த சொல்லக்கூடாதுன்னு நினைக்கியோ? எதுனாலும் சொல்லுப்ல, நான் பாத்துக்கிறேன். ஏன் என் பேர என்ன உன்ன எதுவும் சண்டை போட்டானாக்கும் திருவிழாவுக்கு போக கூடாது வைக்க கூடாதுன்ட்டு? அப்படியே இல்ல அப்பதா, சண்டை போட்டா எப்படி நீங்க வந்திருப்பேன்? அவர் போயிட்டு வான்னு சொன்னாதான் வந்தேன். சண்டை போட்டா எங்க அத்தை மாமா வந்திருப்பாங்களா என்ன? அவங்களும் வந்திருக்காங்கல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க இப்ப கொஞ்சம் முன்னாடி கூட பேசிட்டு தான் இருந்தோம், இப்பதான் தூக்கம் வருதுன்னு வச்சுட்டாரு. அட பேசிக்கிட்டு இருந்தியாக்கும், நானும் என்னமோ ஏதோன்ட்டு இருந்தேன், முகமே வாடினாப்புல இருந்தா. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில ஆம்பளைகளுக்கு பிடிக்காது பொண்டாட்டிய அங்கிட்டு இங்கிட்டு விடுறதுக்கெல்லாம். ஆக கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கே ஆகுது, இப்பவுமே அம்மா வீட்டுக்கு போகணுமா அப்படி இப்படின்னு சண்டை பிடிப்பாங்க. உன் தாத்தங்காரெல்லாம் அப்படிதான். என்னைய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு விடவே இல்லையே. நான் பிரசவத்துக்கு தான் என் வீட்டுக்கே வந்தேன். அதான் உன் வீட்டுக்காரரும் அப்படி இருப்பாரோ என்னமோன்னு நினைச்சேன். ஏன் பார்த்தா அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரசவத்துக்கு தான் போனியா? உனக்கு வீட்டுக்கு போகணும் எடுக்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சமும் தேடவே இல்லையா? அது எப்படி தேடாம இருக்கும், தேடதான் செய்யும். 3 வருஷமா நம்ம பெற்றிருப்பா வளர்த்திருப்பா ஆளாக்கி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம உடனே மறந்துடுமா என்ன? என்ன செய்ய, அவர் முன்னாடி இருந்து அழ முடியுமா? தனியா இருந்து அழுதுகிட்டே இருப்பேன், அம்மா பார்க்க முடியலையே, அப்பாவை பார்க்க முடியலையே, அக்கா தங்கச்சியால பார்க்க முடியலையே அப்படின்ட்டு. என்ன சொல்ல, என்ன அவருக்கு கொஞ்சம் தங்கமான மனசு ஆனதுனால எனக்கு பெருசா துவானர. எங்க அம்மா அப்பா அவங்க குணம் அறிஞ்சதுனால வாரத்துக்கு ஒரு தரம் பாத்துட்டு போயிருவாங்க, அதனால கொஞ்சம் சந்தோஷம். எனக்கு என்ன உன்ன மாதிரி 21 வயசு 23 வயசு கல்யாணம் நடந்தது. எனக்கு கல்யாணம் நடக்கும் போது 13 வயசு, தெரியுமா? என்ன பத்த சொல்ற, 13 வயசுல கல்யாணம் ஆச்சு? ஒரு குழந்தைய போய் தாத்தா கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த காலத்து போலீஸ் மாதிரி அந்த காலத்துல யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா தாத்தா என்னைக்கோ உள்ள போயிருப்பாரு. உள்ள போறதுக்கு என்னடி, இந்த காலம் மாதிரிதான் இல்ல. அந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைய பிறக்கும் போதே உன் பொண்ணு எனக்கு கொடு, என் பையனை உனக்கு கொடுன்ட்டு பேசி வச்சு விடுவாங்க, தெரியுமா? 9 10 வயசுல கல்யாணம் ஆனவங்களும் இருக்காங்கடி. இந்த காலம் மாதிரிதான் இல்ல. கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க, குழந்தை குட்டியை பெற்று சந்ததியை பெருக்கி நல்லபடியா இருங்கன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அவங்க பேச்ச கேட்டு அப்படிதான் நடந்துகிட்டோம். ஏட்டிக்கு பூட்டி எரும கடனை பேச மாட்டோம், எது சொன்னாலும் மாமியாக்காரி கேட்டுக்கிடுவோம். ஏன் மாமியா தங்கமானவர்ல, எல்லா வேலையும் பாத்துக்கிடுவாங்க, என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. சின்ன பிள்ளை இல்ல அப்படின்ட்டு நீ கிட்ட இருந்து பாத்துக்கமான்னு சொல்லுவாங்க. அப்படியே பார்த்து பார்த்து எல்லா வேலையும் கத்துக்கிட்டேன். அப்பதான் தாத்தாக்கும் உனக்கும் உள்ள லவ் கெமிஸ்ட்ரி பத்தி கொஞ்சம் சொல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். என்னன்னு சொல்ல, எங்களுக்குள்ள என்ன லவ் லவ்னா என்னன்னு எனக்கெல்லாம் தெரியாதடியே. என்ன சொல்ல, எப்பமாவது சந்தோஷமா இருந்தா அவரு பூவும் அல்வாவும் வாங்கி கொண்டு வருவாரு, அதான் எங்களுக்குள்ள லவ். அந்த அல்வாவை அவரையே ஊட்டி விடுவாரு, சாப்பிடுவோம், பூவையும் வச்சு விடுவாரு. வாடி, எனக்கு வெக்கமா இருக்கு. அட பரவாயில்லையே, தாத்தா அந்த காலத்து ஜெமினி கிருஷ்ணன் போல. அப்பதான் பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா. சூப்பரா இருக்கு. அப்பதான் உன்னோட லவ் ஸ்டோரி கூட கொஞ்சம் சொல்லேன். அட போடி வந்துட்டு, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் வீட்டுக்காரன் செம்மணி கணேசன் மாதிரிதான் இருப்பாரு. அவர் சாயில்ல அழகுனா அழகு, அப்படி இந்த ஊர் பொம்பளைய பார்க்காம போக மாட்டா அவரை, அப்படி இருப்பாரு. பூமாரி சொல்லுன்னு நினைச்சுக்கிடாத. இந்த காலத்து பிள்ளைய படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படி இப்படின்ட்டு குழந்தை பெத்துக்கிறதே கொஞ்சம் வருஷம் தள்ளி போட்டு விடுவாங்களாமா. நீ எல்லாம் அப்படி இருக்க கூடாது என்னத்தா. கல்யாணத்தை பண்ணமா, குழந்தைய பெத்தமா, பிளவுட்டிய பார்த்தமா, புருஷனா பார்த்தமான்னு இருக்கணும். என்னமோ இந்த அப்பத்த மனசுல பட்டதை சொல்லுவேன். இந்த வருஷம் திருவிழா முடிஞ்சிருச்சு, அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துடணும். என்ன போக எனக்கு வெக்கமா இருக்குது.